உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். நேர்த்திக்கடனாக உருவ பொம்மை செலுத்தும் அதிசய கோயிலில் இயக்குனரும் நடிகருமான ஆர்ஜே பாலாஜியும் சிலை வைத்துள்ளார். இது குறித்த சுவாரஸ்ய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். வேண்டியது நிறைவேறினால் மொட்டையடித்து அழகு குத்தி காவடி எடுத்து கிடாய் வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்தி கேட்டிருப்போம். ஆனால் இந்த அதிசய கோவிலில் வேண்டுதல் நிறைவேறினால் அதை சிலையாய் வடித்து படைக்க வேண்டும். கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கம் கிராமத்தில் பல்லாயிரக்கணக்கான சிலைகளுக்கு மத்தியில் கம்பீரமாக வீற்றிருக்கிறார் நம் அழகு முத்தையனார். காக்கும் தெய்வம் அழகு முத்தையனாரை காண எப்போதும் திருவிழாவை போல் பக்தர்கள் கூட்டம் அலை மோதும். கோவில் என்றால் கலைநயமிக்க கோபுரங்கள் தானே பார்த்திருப்பீர்கள். ஆனால் இங்கு கண்கவர் சிலைகள் ஆயிரம். அத்தனையும் பக்தர்கள் வேண்டுதலுக்காய் வைத்தவை. திருமண ஜோடிகள், காவலர்கள், நீதிபதிகள், மருத்துவர்கள், பொறியாளர்கள் என தங்கள் வேண்டுதல்களுக்கு ஏற்றாற்போல் பக்தர்கள் சிலைகளை வடிவமைத்து கோயிலில் வைத்துள்ளனர். இத்தனை சிலைகள் இருக்கும்போதே தெரியவில்லையா எவ்வளவு சக்தி வாய்ந்த கடவுள் நம் அழகு முத்தையனார் என்பது? இத்தனை சிலைகளுக்கு மத்தியில் இதோ நடுநாயகமாய் கிளாப் போர்டுடன் நின்றிருக்கிறதே இந்த சிலை யாருடையது என தெரியுமா? ரேடியோ ஜாக்கியாக அறிமுகமாகி திரைத்துறையில் நடிகராக களமிறங்கி ஹீரோவாகவும் கிரிக்கெட் வர்ணனையாளராகவும் கலக்கி கொண்டிருக்கும் நம் ஆர்ஜே பாலாஜியுடையதுதான். தானே எழுதி இயக்கி நயன்தாராவுடன் நடித்திருந்த மூக்குத்தியம்மன் படத்தில் இருந்தே தெரிந்திருக்கும் ஆர்ஜே பாலாஜி தீவிர கடவுள் பக்தி கொண்டவர் என்பது. இயக்குனராக தான் எடுக்கும் படம் வெற்றி பெற வேண்டும் என்ற தன் வேண்டுதலை அழகு முத்தையனார் நிறைவேற்றிவிட்ட காரணத்தால் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவதற்காக ஆர்ஜே பாலாஜி இயக்குனரை பிரதிபலிக்கும் வகையில் சிலை வடிவமைத்து வைத்துள்ளார். அதாவது ஆர்கே பாலாஜி சென்னையிலேருந்து வந்து ஒரு கோரிக்கை வச்சுட்டு போனார். கோரிக்கை வச்சு நான் எடுக்கிற படம் நல்ல மாதிரியாக ஓடிச்சுன்னா உன் ஆலயத்தில் நான் சிலையாக நிற்கிறேன்னு சொல்லியிருந்தார். அப்போ அம்மன் மூக்குத்தி அம்மன் படம் எடுத்திருந்தார். நிறைய படங்கள் இங்கே வந்து வேண்டி கட்டிட்டு போன பிறகு பல படங்கள் எடுத்து இன்னைக்கு ஓஹோன்னு அழகனுடைய அனுகிரகத்தால் நல்லா இருக்கிறார். கோவிலை சுற்றி அணிவகுத்து நிற்கும் பொம்மைகளுக்கு மத்தியில் இயக்குனர் ஆர்ஜே பாலாஜியின் சிலையை மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக கடலூரில் இருந்து செய்தியாளர் தேவநாதன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.